ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் மிருதுலா. தலைப்புச் செய்திகள்: மேற்கு வங்கம், அசாம் மாநில சட்டப்பேரவை முதல்கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. இந்திய கடல்சார் மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக இன்று தொடங்கி வைக்கிறார். வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் நியூசிலாந்து வெளியுறவு அமைச்சர் திருமதி நனன்யா மஹாட்டாவுடன் இருதரப்பு மற்றும் பிராந்திய விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடவிருக்கும் அரசியல் கட்சித் தலைவர்கள் மற்றும் நட்சத்திர பேச்சாளர்களின் பட்டியலை இம்மாதம் 22ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்குமாறு தலைமை தேர்தல் அதிகாரி கேட்டுக் கொண்டுள்ளார். கத்தார் ஓபன் டென்னிஸ் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சானியா மிர்சா இணை காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மேற்கு வங்கம், அசாம் மாநில சட்டப்பேரவை முதல்கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. 294 தொகுதிகளை கொண்ட மேற்கு வங்கத்தில் முதல்கட்டமாக 30 தொகுதிகளில் தேர்தல் நடைபெறவுள்ளது. 126 தொகுதிகளை கொண்ட அசாமில் 47 தொகுதிகளுக்கு முதற்கட்ட தேர்தல் நடைபெறவுள்ளது. வாக்குப்பதிவு இம்மாதம் 27ஆம் தேதி நடைபெறுகிறது. மேற்கு வங்கத்தில் 8 கட்டங்களாகவும், அசாமில் 3 கட்டங்களாகவும் தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்திய கடல்சார் மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக இன்று தொடங்கி வைக்கிறார். மத்திய கப்பல் துறை ஏற்பாடு செய்துள்ள இம்மாநாடு 3 நாட்கள் நடைபெறவுள்ளது. www.maritimeIndiaSummit.in என்ற இணையதளம் வாயிலாக இம்மாநாடு நடத்தப்படவுள்ளது. பல்வேறு நாடுகளின் நிபுணர்கள் இம்மாநாட்டில் கலந்து கொண்டு இந்தியாவின் கடல்சார் துறையில் உள்ள முதலீட்டிற்கான வாய்ப்புகள் குறித்து கண்டறிவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடல்சார் துறையின் நவீன தொழில்நுட்பம், பொருட்கள் மற்றும் சேவை குறித்து இந்த மாநாட்டில் விளக்கப்படவுள்ளது. இந்தியாவுடன் டென்மார்க் நாடும் இணைந்து இந்திய கடல்சார் மாநாட்டை நடத்தவுள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த பிப்ரவரி மாதத்தில் 1,13,143 கோடி ரூபாய் அளவிற்கு கிடைத்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதில் மத்திய வரியாக 21,092 கோடி ரூபாயும், மாநில வரியாக 27,273 கோடி ரூபாயும் வசூலாகியுள்ளதாக கூறியுள்ளது. ஒருங்கிணைந்த சரக்கு மற்றும் சேவை வரியாக 55,253 கோடி ரூபாய் பெறப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. கடந்த 5 மாதங்களில் 7% அளவிற்கு அதிகமாக கடந்த பிப்ரவரி மாதம் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கிடைத்துள்ளதாகவும் கூறியுள்ளது. கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தை விட இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இறக்குமதி மூலம் 15% அளவிற்கும், உள்நாட்டு வர்த்தகம் மூலம் 5% அளவிற்கும் அதிக வருவாய் ஈட்டப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டில் இதுவரை 1,47,28,000 மேற்பட்டவர்களுக்கு கோவிட் தடுப்பு மருந்து செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நேற்று மட்டும் 4,27,000 பேருக்கு தடுப்பு மருந்து செலுத்தப்பட்டதாக சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் நியூசிலாந்து வெளியுறவு அமைச்சர் திருமதி நனன்யா மஹாட்டாவுடன் இருதரப்பு மற்றும் பிராந்திய விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார். இந்தோ பசிபிக் சூழல், கோவிட் தடுப்பு மருந்து விநியோகம், கோவிட் பாதிப்பிற்கு பிந்தைய மீட்பு உள்ளிட்டவை குறித்தும் இரு நாட்டு அமைச்சர்களும் விவாதித்தனர். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி, செழுமை, ஸ்திரத்தன்மை ஆகியவற்றிற்கு இரு நாடுகளும் மேலும் இணைந்து செயல்படுவது என இரு தலைவர்களும் அப்போது ஒப்புக்கொண்டனர். இந்த ஆண்டிற்கான தொலைத்தொடர்பு அலைக்கற்றை ஏலத்தை பெறுவதற்கு நேற்று மாலை வரை 77,146 கோடி ரூபாய் அளவிற்கு ஏலத்தொகை பெறப்பெற்றுள்ளதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார். இந்த ஏலம் இன்றும் தொடர்வதாகவும், அதற்கு பிறகே ஏலம் எடுத்தவர்கள் மற்றும் தொகை குறித்த முழு விவரம் தெரியவரும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த ஏலம் 20 ஆண்டுகளுக்கு செல்லத்தக்கதாக இருக்கும் என்றும் திரு ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார். மெக்சிகோ நாட்டின் இந்திய தூதர் திரு மன்பிரீத் வோரா ஆஸ்திரேலிய தூதராக நியமிக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 1988ஆம் ஆண்டு இந்திய வெளியுறவு பணியை சேர்ந்த அவர் விரைவில் ஆஸ்திரேலிய தூதராக பொறுப்பேற்பார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் உள்ளிட்ட 5 மாநில சட்டப்பேரவைத் தேர்தலும் ஜனநாயக முறையில் நடைபெறுவதை உறுதி செய்வோம் என்று மத்திய ரிசர்வ் காவல்படை இயக்குநர் திரு குல்தீப் சிங் தெரிவித்துள்ளார். இந்த 5 மாநிலங்களுக்கும் தேர்தல் முந்தைய ஏற்பாடுகள், கொடி அணிவகுப்புகள் உள்ளிட்ட பணிகளுக்காக மத்திய ரிசர்வ் காவல்படை வீரர்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். ஆந்திர பிரதேசத்தில் இம்மாதத்திலிருந்து பள்ளிகள் மீண்டும் மூடப்படும் என்ற தகவலை அம்மாநில கல்வித்துறை அமைச்சர் திரு
அடிமுலாப்பு சுரேஷ் மறுத்துள்ளார். ஆந்திராவில் கோவிட் பாதிப்பு அதிகரித்து வருவதை அடுத்து இம்மாதத்திலிருந்து மே மாதம் 4ஆம் தேதி வரை பள்ளிகள் மூடப்படும் என்று வந்துள்ள தகவல்கள் முற்றிலும் தவறானது என்றும் அவர் விளக்கமளித்துள்ளார். இதுபோன்ற தகவல்களை பரப்பியவர்களை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்குமாறு அம்மாநில பள்ளிக் கல்வித்துறை அதிகாரிகளை அவர் அறிவுறுத்தியுள்ளார். கோவிட் பாதிப்பு காரணமாக பள்ளிகள் மூடப்பட்ட நிலையில் நாட்டிலேயே ஆந்திர பிரதேசத்தில்தான் முதன்முறையாக பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. கோவிட்-19 ஒழிப்போம், தடுப்பூசிக்கு தயாராவோம். கோவிட்-19க்கான தடுப்பூசி பாதுகாப்பானது. இதனை பெறுவதற்கு கோவின் இணையதளத்தில் புகைப்படத்துடன் கூடிய அடையாள ஆவணத்துடன் பதிவு செய்ய வேண்டும். உங்கள் கைபேசி செயலிக்கு வரும் தேதியில் சம்பந்தப்பட்ட மையத்திற்கு சென்று தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும். தடுப்பூசி போட்டவுடன் 1/2 மணி நேரம் கண்காணிப்பு மையத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். 2ஆம் சுற்று தடுப்பூசியையும் அதற்கான தேதியில் தவறாமல் போட்டுக் கொள்ள வேண்டும். நம் நலன் காத்து நாட்டு நலனை உறுதி செய்வோம். கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். தேர்தல் பயண செலவு கணக்குகளிலிருந்து விலக்கு பெற விரும்பும் அரசியல் கட்சித் தலைவர்கள் மற்றும் நட்சத்திர பேச்சாளர்களின் பட்டியலை இம்மாதம் 22ஆம் தேதிக்குள் தேர்தல் ஆணையத்திற்கும் மாநில தலைமை தேர்தல் அதிகாரிக்கும் அனுப்பி வைக்க வேண்டும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வேட்புமனு தாக்கல் தொடங்க உள்ள வரும் 12ஆம் தேதியிலிருந்து 10 நாட்களுக்குள் இந்த பட்டியல் அனுப்பி வைக்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு 30 பேருக்கும் அங்கீகரிக்கப்படாத கட்சிகளின் சார்பில் 15 பேருக்கும் இந்த சலுகை அளிக்கப்படும் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் அரசியல் கட்சித் தலைவர்களோ நட்சத்திர பேச்சாளர்களோ மற்ற கட்சி வேட்பாளர்களுக்காக மேற்கொள்ளும் பிரச்சார செலவுகளுக்கு விலக்கு பெற முடியாது என்றும் தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். மேலும் போக்குவரத்து செலவு தவிர மற்ற செலவுகள் அனைத்தும் சம்பந்தப்பட்ட வேட்பாளரின் செலவு கணக்கில் சேர்க்கப்பட வேண்டும் எனவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். இதனிடையே தலைமை தேர்தல் அதிகாரி வெளியிட்டுள்ள மற்றொரு செய்திக்குறிப்பில், தேர்தல் நாளன்று பணியில் ஈடுபடும் ரயில் ஓட்டுநர்கள், டிக்கெட் பரிசோதகர்கள், கார்டுகள், ரயில்வே பாதுகாப்பு படையினர், அங்கீகரிக்கப்பட்ட ஊடகவியலாளர்கள், விமானம் மற்றும் கப்பல் ஊழியர்கள் தபால் வாக்களிக்கலாம் எனவும் தெரிவித்துள்ளார். இந்த வசதியை பயன்படுத்த விரும்புவோர் சம்பந்தப்பட்ட தொகுதியின் தேர்தல் அதிகாரியிடம் படிவம் 12D பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் தேர்விற்கான பாடத்திட்டம் மேலும் குறைக்கப்படவில்லை என்று அரசு விளக்கமளித்துள்ளது. இதுகுறித்து பரப்பப்படும் தகவல்கள் தவறானது என்றும் தெரிவித்துள்ளது. மத்திய அரசின் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்திற்கு உட்பட்ட பத்திரிகை தகவல் அலுவலக முதன்மை தலைமை இயக்குநராக திரு ஜெய்தீப் பட்நாகர் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். இதுவரை இப்பொறுப்பிலிருந்து திரு குல்தீப் தத்வாலியா நேற்று முன்தினத்துடன் ஓய்வு பெற்றதை அடுத்து திரு பட்நாகர் இப்பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். உலக அளவில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை கடந்த வாரம் அதிகரித்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. மேலும் கடந்த 7 வாரங்களில் இது அதிகம் என்றும் கூறியுள்ளது. இந்நிலையில் நோய் தொற்றுக்கான நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஈடுபட வேண்டும் என்று உலக நாடுகளை உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் திரு டெட்ரோஸ் அதானம் வலியுறுத்தியுள்ளார். தடுப்பு மருந்து செலுத்தும் பணி மற்றும் நோய் கட்டுப்பாடு நடவடிக்கைகளை விரைவுபடுத்துமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ச்சியடைந்த நாடுகள் கோவிட்-19 தடுப்பு மருந்துகளை பதுக்கி வருவதாகவும் அவர் குறை கூறினார். இதற்கிடையே கோவிட் தடுப்பு மருந்து உற்பத்தியை 3 மடங்காக அதிகரிக்க வேண்டும் என்று உலக வர்த்தக அமைப்பு அதன் உறுப்பு நாடுகளை வலியுறுத்தியுள்ளது. தற்போது 3.5 பில்லியன் தடுப்பு மருந்துகள் உற்பத்தி செய்யப்பட்டு வரும் நிலையில் அதனை 10 பில்லியன் அளவிற்கு உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளது. இதற்காக கோவிட் தடுப்பு மருந்துகளை உற்பத்தி செய்யும் நிறுவனங்களை ஊக்கப்படுத்தி உரிமம் வழங்குவதை எளிதாக்க வேண்டும் என்றும் உலக வர்த்தக அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. கத்தார் ஓபன் டென்னிஸ் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சானியா மிர்சா, ஸ்லோவேனியாவின் ஆண்ட்ரஜா கிளிபக் இணை காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. நேற்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-4, 6-7, 10-5 என்ற செட் கணக்கில் உக்ரைன் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்கு வங்கம், அசாம் மாநில சட்டப்பேரவை முதல்கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. இந்திய கடல்சார் மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக இன்று தொடங்கி வைக்கிறார்.
வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் நியூசிலாந்து வெளியுறவு அமைச்சர் திருமதி நெனன்யா மஹட்டாவுடன் இருதரப்பு மற்றும் பிராந்திய விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடவிருக்கும் அரசியல் கட்சித் தலைவர்கள் மற்றும் நட்சத்திர பேச்சாளர்களின் பட்டியலை இம்மாதம் 22ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்குமாறு தலைமை தேர்தல் அதிகாரி கேட்டுக் கொண்டுள்ளார். கத்தார் ஓபன் டென்னிஸ் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சானியா மிர்சா இணை காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.